வேதம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தடும்புகளால் குணமானீர்கள். நான் சொல்றேன், ஆல்ரெடி நீங்க குணம் ஆயிட்டீங்க, குணம் ஆக்கிட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க குணம் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. உங்க நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி இருக்கணும். எங்கள் ஆண்டவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமற் போனா கூட அவர் தான் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் அற்புதர், அவர் அதிசயர், அவர் பரிகாரி, எல்லாம் அவர். இப்படி இருந்தால் தான் அற்புதம் நடக்கும். சுகத்தின் வல்லமை வெளிப்படணுமா, இந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படணுமா, இப்பேற்பட்ட நிலைக்கு வர வேண்டும். அவர் எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் அவர் தான் விடுவிக்கிறவர். எங்கள் சரீரத்தை அவர் விடுவிப்பார். ஒரு வேளை விடுவிக்கலனா கூட அவர் தான் யாரு? அவர் தான் ரட்சகர். அதில் என்ன மாற்றமும் கிடையாது. நான் நம்புகிறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுக்கு எல்லாவற்றை விட அவர் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. என் சரீரத்தை விட, என் ஆவி ஆத்மா விட, எனக்கு என்னை விட என் ஆண்டவர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆமேனா இல்லையா? நான் சொல்ற சுகம் உங்களை நிரப்போம், சுகம் உங்களை நிரப்போம். அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவத்தை அவர் தமது சரீரத்தில் சிலுவையில் சுமந்தார். சுகம் நாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரா? கொடுத்து விட்டேன். சுகத்தை கொடுத்துட்டாராம். குணமானீர்கள். இப்போ பார்த்தர், இப்போ வலி இருக்கே, இப்போ வேதனை இருக்கே, இப்போ ரொம்ப பெயின் இருக்கே, அப்படியா? நான் சொல்கிறேன், அது எப்படி போகும்? இதை சொல்லதான் சொல்லுங்க. இதை நான் சொல்ல இந்த பெயின் எல்லாம் விலகும். நான் சொல்கிறேங்க, எல்லா பெயினும் விலகும். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா பெயினும் விலகி போகும். எல்லா வலியும் சொல்லுங்க, எல்லா வலியும். சரீரத்தில் ஏற்படுற வலி மாத்திரம் இல்லை, எனக்கு ஆவியில் ஏற்படுற, ஆத்மாவில் ஏற்படுற எல்லா வலி வேதனையும் என் ஆண்டவர் நீக்கிவிட்டார். இதை நான் நம்புகிறேன், இதை விசுவாசிக்கிறேன். நீ பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை. நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. இனி என் வாழ்க்கையில் எந்த வலி வேதனைக்கு இடம் கிடையாது, பிசாசுக்கு இடம் கிடையாது. அவன் எந்த அவனுடைய ஆயுதங்களுக்கும் இனி இடம் கிடையாது. அவனுடைய ஆயுதங்கள் ஒன்றை என்கிட்ட பலிக்காது, அவனுடைய ஆயுதங்கள் ஒன்றை என்கிட்ட செல்லாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நான் முறியடிக்கிறேன். நோயின் ஆயுதத்தை முறியடிக்கிறேன், வியாதியின் ஆயுதத்தை முறியடிக்கிறேன், வலி வேதனையின் ஆயுதத்தை முறியடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறேன். நான் குணமானேன், நான் குணமானேன். அவருடைய தழும்புகளால், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன்.